இப்ப எதுக்கு தான் சார் ஜோசியம் பார்க்கணும்? நீங்க ஒரு ஜோதிடர், நீங்களே வந்து திருமண பொருத்தம் பார்க்க வேணாம்னு சொல்றீங்க. இதனால உங்களுக்குமே எதனாவது பேக் ஃபயர் ஆகலாம். கண்டிப்பா நீங்களே பார்க்க வேணாம்னு சொன்னீங்க, நாங்க ஏன் பார்க்கணும் அப்படின்னு? ஜோதிடர் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன நடக்க போகிறது என்ன, நம்ம ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம், பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இந்த இடத்துல முதலீடு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு அதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தான் ஜோசியத்தை பார்க்கணும். ஜோசியன்றது ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கலாம், அதே சாப்பிட்டா சாப்பிடக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, தொட்டதுக்கெலாம் ஜோசியம் பார்க்குறாங்க. பாத்ரூம் போகிறது ஜோசியம் பார்க்குறாங்க, பஸ்ஸில் போகிறது ஜோசியம் பார்க்குறாங்க, கடன் கொடுத்து ஜோசியம் பார்க்குறாங்க. ஊறுகாய் மாதிரி ஜோசியத்தை ஊறுகாய் மாதிரி பயன்படுத்தினா அது இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களோட சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணும், சுவையாக இருக்கும். நீங்கள் ஊறுகாவை சாப்பாடுனா பிபி வந்து தான் சாப்பிடும். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த காலகட்டத்துல நான் திருமணம் பண்ணலாமா வேணாமா, யார பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை. ஆமா, அதாவது நமக்கு என்ன நடக்குமோ அந்த நேரத்தில் சிந்தனை தான் வரும். இப்போ ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் நகை வாங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜாதக கட்டை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நகை வாங்குறதுக்கு முன்னாமே போகிறோம். அப்போ உங்களால் பணம் வந்து வாங்கினுங்க. ஜோசியர் ஃபோன் பண்ணி, ஐயா எப்போ ரேட்டு குறையும் சொல்லுங்கன்னா, ரேட்டு குறையும் போது உங்களுக்கு தசை மாறிடும், அந்த டைம் மாறிடும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் இணையும் போது நகை வாங்குவீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்கும். அது நகையாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம். அப்போ நினைப்பு வந்துச்சுன்னா அந்த பிளானட்டும் டியூன் பண்ணு அர்த்தம். அப்போ வாங்கிடுங்க. அப்போ ஜோசியரை பார்த்து நான் நகை வாங்க போகிறேன், எப்போ குறையுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பேச்சுக்கு அடுத்த வாரம் குறையுன்னு சொல்கிறோம், சரி வெயிட் பண்ணுவீங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்காது, காசு கையில் இருக்காது. ஃபஸ்ட்டு காசு 2ஆவது பட்சம். ஆமாம், காசு 2ஆவது பட்சம். அந்த நேரத்தில் நகை அடுத்த வாரம் குறையும், அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்காது. அப்போ அந்த வாங்குற அமைப்பு போயிடும். இப்போது திருமணம் பண்ணுறவங்க எல்லாருமே காசெல்லாம் கை வச்சு பண்ண மாட்டாங்க. வீடு கட்டுறவங்க யாருமே காசை கை வச்சு பண்ண மாட்டாங்க, ஆனால் பண்ணுவாங்க. நான் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது என்கிட்ட வந்து ஒரே 1 லட்சம் தான். நான் வீடு கட்ட ஆரம்பிக்கும் என்கிட்ட ஒரே 1 லட்சம் தான் இருந்தது. ஆனால் எப்படி கட்டினேன் எப்படி முடிச்சேன்னு தெரியாது. ஆக அந்த காலம் வரும்போது எல்லாமே வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், தேவைன்னா பார்த்துங்க, சும்மா தொட்டெல்லாம் ஜோசியம் பார்க்காதீங்க.